ஆப்பிரிக்க சவன்னாவின் மையத்தில் உயர்ந்த அகாசியா மரங்கள் மற்றும் பரந்த புல்வெளிகளுக்கு மத்தியில் விலங்குகளின் சலசலப்பான சமூகம் வாழ்ந்து வந்தது. அவற்றுள் விடாமுயற்சியுள்ள எறும்புகள், அயராத உழைப்பு மற்றும் அசையாத குழுப்பணிக்கு பெயர் பெற்றவை. ஒரு எரியும் நாள், டெம்போ என்ற வலிமைமிக்க யானை சவன்னாவில் தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியிலும் சூரியன் சுட்ட பூமியிலிருந்து வெப்பம் வெளிப்படுவதை அவரால் உணர முடிந்தது. ஒவ்வொரு கணமும் அவரது தாகம் வலுப்பெற்றது. இதற்கிடையில் அருகிலுள்ள எறும்பு புற்றில் எறும்புகளின் கூட்டம் தங்கள் காலனிக்கு உணவு சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தது. அவர்களின் உழைக்கும் ராணியின் தலைமையில் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தனர். ஒவ்வொரு எறும்பும் ஒரு சிறு தானியத்தை மீண்டும் கூட்டிற்கு எடுத்துச் சென்றது. டெம்போ புல்வெளிகள் வழியாக மரக்கட்டைகளை கடக்கும்போது அவர் ஒரு வறண்ட ஆற்றுப்படுகையில் தடுமாறினார். தண்ணீரைக் கண்டுபிடிப்பார் என்ற அவரது நம்பிக்கை குறைகிறது. அவநம்பிக்கை மற்றும் சோர்வு. அவர் ஒரு ஆழமான சலசலக்கும் பெருமூச்சு விட்டார். யானையின் துன்பத்தைக் கேட்ட ஞானமுள்ள ராணி எறும்பு நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தது. அவள் தன் சக எறும்புகளை ஒன்று திரட்டி டெம்போ தண்ணீரை கண்டுபிடிக்க உதவும் திட்டத்தை வகுத்தாள். எறும்புகள் சிறியதாக இருந்தாலும் நம்ப முடியாத உறுதியுடனும் குழுப்பணியுடனும் அவர்கள் எறும்புகளின் வரிசையில் ஒரு நேரத்தில் ஒரு சிறிய துளியாக நீர்த்துளிகளை எடுத்துச் செல்லத் தொடங்கினர். இதற்கிடையில் எறும்புகளின் வரிசை ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்ற துளி தண்ணீரை எடுத்துச் செல்வதை டெம்போ ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவர்களின் நெகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையால் ஈர்க்கப்பட்டு அவர் தனது தும்பிக்கையை பயன்படுத்தி தண்ணீரை உறிஞ்சி எறும்புகளின் வரிசையில் ஊற்றினார். எறும்புகளும் யானையும் ஒன்றாக அயராது உழைத்தன. அவற்றின் கூட்டு முயற்சிகள் படிப்படியாக வறண்ட ஆற்றுப்படுகையை நிரப்புகின்றன. இறுதியாக பல மணிநேர கடின உழைப்புக்குப் பிறகு மீண்டும் ஒரு துளி தண்ணீர் பாய்ச்சத் தொடங்கியது. டெம்போவுக்கு நிம்மதியையும் வறண்ட சவன்னாவுக்கு நம்பிக்கையையும் அளித்தது. சூரியன் அடிவானத்தில் மறைந்ததும் டெம்போ எறும்புகளை நன்றியுடன் பார்த்தார். நன்றி, என் சிறிய நண்பர்களே என்று அவர் முணுமுணுத்தார். உங்கள் குழுப்பணி மற்றும் உறுதியானது. சிறிய உயிரினங்கள் கூட ஒன்றாக வேலை செய்யும் போது பெரிய விஷயங்களைச் சாதிக்க முடியும் என்பதை எனக்குக் காட்டுகின்றன. அந்த நாள் முதல் எறும்புகளும் யானையும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்கியது. கூட்டுப்பணியின் மூலம் துன்பங்களைச் சமாளிப்பதற்கான பகிர்ந்த அனுபவத்தால் ஒன்றுபட்டது. ஒத்துழைப்பு